ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து முதல்ல இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டணும் அதில் இருக்க தூசியெல்லாம் போகிறதுக்கு. இப்போது ஒரு வானலில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருகின கேரட் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அதாவது இந்த பச்சை வாசனை போகணும், கேரட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த வெல்லம் தண்ணியை வந்துட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்ததுக்கப்புறம் இது கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். இதுக்கு நடுவில் நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதை காமிக்க மறந்துட்டேன். அரிசி மாவை கொட்டி கிளறிட்டு இது ஒரு மாவு மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் திக்கானதும் அடுப்புலேருந்து இறக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப நல்லா பிசையணும். இந்த மாதிரி பிளேட்டில் தனியாக கொட்டி கையில் நெய் தடவி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம கொழுக்கட்டை மாதிரி ஷேப் பண்ணி ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் கேரட் கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.